கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியில் தாந்தோணி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் துவங்கி வைத்தார். இதில் மாணவ மாணவிகள் 10 வயது, 13 வயது, 17 வயது உட்பட்ட 3 பிரிவுகளிலும் மற்றும் ஆண்கள், பெண்கள், பொது பிரிவு என தனித்தனியாகவும் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் வளர்ப்பு நாய் கடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அரூர் அடுத்த கொங்கவேம்பு ஊராட்சி எஸ்பட்டியை சேர்ந்த கொங்கவேம்பு பஞ்சாயத்து செயலாளர் காசிநாதன் என்பவரது வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் 6 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் 2 குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பூரை சேர்ந்த ரெபெக்கா ஜென்சி என்பவர் தனது கணவர் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருப்பதால் குடும்பத்தில் தகராறு ஏற்படுவதாக கூறி திட்டக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இவரது புகாரை போலீசார் கண்டு கொள்ளவில்லை என தெரிகிறது. இதையடுத்து ரெபெக்கா ஜென்சி தனது குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரம்பலூர் அருகே ஓகலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அறுவடை செய்த மக்காச்சோள வயலில் கிடந்த சருகுகளை தீயிட்டு கொளுத்த சென்ற நிலையில் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகலூர் கிராமத்தை சேர்ந்த பரமசிவம் என்பவர் தனது வயலில் கிடந்த சருகுகளை தீயிட்டு கொளுத்த சென்றபோது எதிர்பாராத விதமாக தீ பரவியதில் உடல் கருகி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கார் மோதிய விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார். பொன்னங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த துளசி மற்றும் அவரது மகன் குமார் ஆகியோர் சாலையோரம் உள்ள அவர்களது வீட்டின் அருகே அமர்ந்திருந்தனர். அப்போது அரசூரிலிருந்து பண்ருட்டி நோக்கி வந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக இவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் துளசி உயிரிழந்த நிலையில் அவரது மகன் குமார் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் நீர் வெளியேற வழியின்றி நெற்பயிர்கள் பெரும் சேதமடைந்த அவலம் அரங்கேறியது. ராமநாதபுரத்தில் ஏற்கனவே பருவம் தவறி பெய்த மழையால் விவசாயிகள் பெருத்த நஷ்டமடைந்தனர். இந்த நிலையில் திருப்புல்லானியை அடுத்த மேதலோடை, முத்துக்கால், வலசை உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை பருவத்தை கடந்தும் கூட வெள்ள நீர் வெளியேறவில்லை. இதனால் விவசாயிகள் வேதனையுடன் எஞ்சிய நெல்மணிகளை முழங்கால் அளவு நீரில் அறுவடை செய்து சுமந்து சென்றனர். மேலும் திமுக ஆட்சி முறையான வடிகால் வசதி செய்து தராததால் இத்தகைய அவலம் நேர்ந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 49 ஆட்டுக்குட்டிகள் தீயில் எரிந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாகையூர் கிராமத்தில் குமார் என்பவர் தனது ஆட்டுக்குட்டிகளை பட்டியில் அடைத்து வைத்துவிட்டு பிற ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றுள்ளார். அவர் மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 49 ஆட்டுக்குட்டிகள் தீயில் எரிந்து உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது.